ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது கோட் படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இளைய தளபதி விஜய், மோகன், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், பிரேம்ஜி, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி, அரவிந்த், வைபவ், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படம். பயங்கரமான ஹைப் ஏற்றி நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலி. ஸோ பார்த்தேன் படம். ஸோ எப்படி இருக்குது படம் அப்படின்னிங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் நடிச்சிருக்கக்கூடிய கடைசி படம் இது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் பார்ட்டி ஆரம்பித்தார். ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் கமிட் ஆகிட்டார். வெங்கட் பிரபு டிரெக்டோரியல், யுவன் சங்கர் ராஜா மியூசிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க. ஸோ பழி வாங்குகிற கதை, வில்லன் எப்படி ஹீரோவை பழி வாங்குறாரு, ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு படம் தான். ஸ்டோரி லைனை விட்டுருங்க. ஸோ வெங்கட் பிரபு அப்படின்னும்போது நம்ம எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுறது, எதிர்பார்க்குறது ஸ்க்ரீன் ப்ளே. ஏன்னா ஒரு படத்துக்கும் அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வித்தியாசம் கட்டுவார். அண்ட் அந்த கிறிஸ்பினஸ் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவார், படம் போர் அடிக்காமல். ஸோ அந்த வகையில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது விபி கிட்டேருந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டைல் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் கருத்து, வழக்கமான வெங்கட் பிரபு ஸ்க்ரீன் ப்ளேயோட இது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன்னா படத்தில் நிறைய இடத்துல லேக் ஆகுது. ஓகேங்களா. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே இல்லை. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கோட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரசிக்கலாம். அது ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும். ஏன்னா இந்த விபிஎன் டீம் பயங்கரமாக ஹைப் ஏற்றி விட்டாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. எல்லா சேனலுக்கும், யூடியூப் சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்து ஸோ நீங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இல்லாமல் ஜென்ரலாக நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இதில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 3 விஷயம் சொல்லுவேன். முதல் விஷயம் விஜய். ஸோ விஜயோட ஆக்டிங், அந்த ஹியூமர் சில இடங்களில், அண்ட் அந்த அப்பா பையன் அந்த டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது அப்பா விஜய்க்கான அந்த மெச்சூரிட்டி அழகாக அவர் காட்டியிருந்தார். அந்த பையன், அதாவது ஒரு மெச்சூர்டு பர்சனுக்கும் ஒரு அமெச்சூர்டு பர்சன் 2 ரோலையும் ஒருத்தரே பண்ணுறாரு அப்படின்னா அந்த வித்தியாசம் காட்டணுங்க. சும்மா ஒயிட் ஹேர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தால், ஒரு உடம்பு ஏற்றுற மாதிரி இருந்து காஸ்டியூம் போட்டு அப்படியே வந்தால் நம்ம அப்பா விஜய்னு வயசானவர்னு நம்பிட மாட்டோம். அந்த மேனரிசம் கரெக்டாக எடுத்து கேரி ஓவர் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதை அழகாக பண்ணியிருந்தார் விஜய். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு விஜயோட அந்த ஆக்டிங் அண்ட் அவரோட டான்ஸ், ஆஸ் யூஷுவல் ஃபைட் சீன்ஸ்லலாம் அவரோட எனர்ஜி பயங்கரமாக அனல் தெரிக்குது தேட்டரில். ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் விஷயம் நான் பார்த்தது ஃபைட் சீன்ஸ். சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸ்டண்ட்டெல்லாம். அண்டு டக்குன்னு போச்சு எல்லா ஸ்டண்ட்டுமே. அதை என்ன மாதிரியே அவங்க ஷாட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஐ கேன் ஃபீல். அது எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க ஒரு ஃபைட் சீனுக்கும் அப்படின்றது நல்லா இருந்தது. ஸ்டைலிஷாக இருந்தது. மேஜராக அதுதான் சொல்லணும். 3வது விஷயம் டிஓபி. சித்தார்த்தா நுனின்றவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பர்பான டிஓபிங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ரசித்த ஒரு டிஓபி. அதுவும் அந்த ரஷ்யா சீன்ஸ்லாம் காட்டும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. கலர் டோனு, தாய்லாந்து சீன்ஸும் சரி, ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தார். அந்தளவுக்கு கலர் டோன் சில்லுன்னு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது சினிமாட்டோகிராஃபி. ஸோ இந்த 3 விஷயம் மேஜராக. இதை தவிர்த்து பிரசாந்த் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். கிளைமேக்ஸ்லாம் அவருக்கு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் நல்லாவே பண்ணியிருந்தார் அவர். சட்டிலான ஆக்டிங், ஆக்சுவலி வழக்கமான பிரசாந்தாக இல்லாமல். பிரபுதேவாவும் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் ஸ்னேகாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்னேகா விஜயோட காம்போ பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த வசீகரா டைம் ஞாபகம் வந்தது. ஸோ அது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. லைலா கொஞ்சம் நேரம் வந்தாலும் அவங்க கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க க்யூட்டாக. ஒரு 4 டைலாக் சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் மோகன் ஒரு வழக்கமான வில்லனாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரது சட்டிலாக இருந்தது. பட் ஆனால் மிரட்டும்படியாக ஒரு 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 கேரக்டர் ஆக்சுவலி அதை நல்லாவே பண்ணியிருந்தார் மோகன். ஸோ இது காஸ்ட் வைஸ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் இப்படி இருக்கும்போது, மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யுவன் சங்கர் ராஜாது ஏற்கனவே பாட்டுங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருந்தது நமக்கு ஆடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது. விசில் போர்டு ஆடியோவாக நம்ம கேட்டப்போ நம்மளுக்கு போர் அடித்த அளவுக்கு பார்க்கும்போது இல்லை. விஷுவலாக கொஞ்சம் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. மட்ட சாங் ரொம்ப நல்லா இருந்தது.
அதில ஒரு கேமியோ இருக்கு. சர்ப்ரைஸ் கேமியோ. அது நீங்க படத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும். கேமியோஸ் நெறைய இருந்தது. ஆக்சுவலி அ செகண்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலி சர்ப்ரைசிங் கேமியோஸ் நெறையா இருக்கு. நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க. அடடா! இவங்கலாம் இருக்காங்களான்ற மாரி இருக்கும். அ விஜயகாந்தோட கேமியோ எல்லாருமே ரிவீல் பண்ணிட்டாங்க படம் வரதுக்கு முன்னாடி. ஸோ, அத நானும் சொல்லிடுறேன். ஸ்டார்ட்டிங்லேயே அவரோட கேமியோ வருது. அ நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் சிஜி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்றது தான். ஏன்னா, அது என்னமோ ஒட் தலைய ஒட்டுன மாரி இருந்தது விஜயகாந்த்துது. எனக்கு அது அது மட்டும் கொஞ்சம் எனக்கு வந்து பெரிய ஈடுபாடு இல்ல ரசிக்கிறதுல. பட் அவங்க ட்ரை பண்ணதுக்கு அவருக்கான அந்த மரியாதை குடுத்ததுக்கு ஐ ஷுட் சல்யூட் த டீம். ஆம், அதுவும் அந்த பையன் விஜய் பையன் விஜய்க்கும் ஒரு இளம் பருவம் ஒண்ணு வரும் டீனேஜ்ல. அதுலலாம் விக்ராந்த் மாரியே இருந்தாரு. விக்ராந்த காட்டி வச்சிருக்கீங்களேடான்ற மாரி இருந்தது. விஜய் மாரியே இல்ல. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆ அது கொஞ்சம் ரொம்ப மட்டமான கிராபிக்ஸா தான் இருந்தது. ஸோ, இதுதான். நெறைய ரெஃபரன்ஸஸ் இருக்கு. விபியோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ், விஜயோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ், அந்த ஸ்டைல். ஃபார் எக்ஸாம்பிள் தெரியல அந்த சிக்லெட் இப்படி போடுவாரு. அந்த ரெஃபரன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸ் இருக்கு. அது விசில் பறக்கிற ஒரு மொமெண்ட் தான் அது ஆக்சுவலி. அது நீங்க படத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ, இதெல்லாம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி யாஹ்! படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு மூவி தான். ஸோ, நீங்க பண்ண வேண்டியது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, அதாவது விஜயோட படம் அவ்வளோதான். நீங்க அவங்க இன்டர்வியூல சொன்னது எல்லாம் மறந்துருங்க. விபிஎன் டீம் சொன்னது எல்லாம் மறந்துருங்க. ஸோ, எதுவுமே இல்லாம நார்மலா ஒரு படம் போயிட்டு வரோம் அப்படின்ற மாரி போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு மூவி தான். கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் இன் தியேட்டர். தியேட்டர்ல தான் கண்டிப்பா பார்க்கணும் நீங்க. நார்மலா பார்த்தீங்கன்னா வேஸ்ட். தியேட்டர்ல தான். ஏன்னா, அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அகோரம் டீம் புரொடக்ஷன் அந்த சைடு ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. அந்த பிரம்மாண்டத்த பார்க்கணுன்னா யூ ஹேவ் டு கோ டூ தியேட்டர். ஸோ, யாஹ்! குட். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஒரு வாட்டி பாருங்க. தேங்க் யூ.